ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களின் வரலாறு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது திருநீலகண்டர் அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக காண்போம். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக் குயவனார்க்கடியேன் என்ற பாடலை பலரும் அறிந்திருக்கலாம். மட்பாண்டம் செய்யும் வளமான குடியில் பிறந்த திருநீலகண்டர் இறைவனுடைய திருநீலகண்ட நாமத்தில் மிகுதியும் ஈடுபாடு கொண்டிருந்தமையின் அவர் இயற்பெயர் மறைந்து இதுவே அவர் பெயராகிவிட்டது. அழகிய இளம் மனைவியுடன் இல்லறம் நடத்தும் காலை ஒருமுறை இன்பத்துறையினில் எளியராகி பரத்தை வீடு சென்று வந்தார். இதனை அறிந்த மனம் பொறாத அவர் மனைவியார், திருநீலகண்டம் ஆணை, எம்மை தொடாதீர் என்று கூறிவிட்டபடியால் மாதராரை மனத்தினாலும் தீண்டாதவராகி மனைவியுடன் ஒரே இல்லில் வாழ்ந்து வந்தார். திருநீலகண்டர் வாழ்ந்த காலத்தில் ஆண்மக்கள் பரத்தவையின் செல்லுதல் இச்சமுதாயத்தில் பெருங்குற்றமாக எடுத்து கொள்ளப்படவில்லை. மருதத்திணை என்ற ஒன்று தமிழ் இலக்கணத்திலேயே இடம்பெறுவதால் இது பெருங்குற்றமாக கருதப்படவில்லை என்று தோன்றுகிறது. அப்படியானால் திருநீலகண்டரின் மனைவி கொண்ட ஊடல் சாதாரணமாக கணவன் மனைவியரிடையே நிகழ்கின்ற ஊடலாக இருக்குமோ என்ற ஐயம் தோன்றலாம். அத்தகைய ஊடல் தணிவதற்கு உரிய ஒன்றாகும். அம்மையார் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று கூறினாரெனின் இது தணிக்கப்படக்கூடிய ஊடல் அன்று என்பதை நாம் அறிய முடிகிறது. இதனை கூற வந்த சேக்கிழார் தம் கணவன் பரத்தையிடம் சென்று வந்ததால் ஏற்படக்கூடிய பொருள் நட்டம், உடல் நல நட்டம் முதலியவற்றை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அச்செயல் தம் மானத்தை போக்கிவிட்டது என்பதற்காகவே வருந்தினார் என்று பாடுகிறார். திருநீலகண்டர் செய்தது தமக்கு மட்டுமல்லாமல் பெண் குலத்திற்கே இழைக்கப்பட்ட அவமானம் என்று கருதினார். அதனாலேயே அவரையும் அறியாமல் என்னை என்பதற்கு பதிலாக எம்மை என்று கூறிவிட்டார். ஒரு சிவனடியார் இவரிடம் ஒரு மண் ஓட்டை பாதுகாவலாக வைத்திருக்கும்படி தந்து சென்று பலகாலம் கழித்து மீண்டு வந்து அந்த ஓட்டை கேட்கவும் அது காணாமற் போய்விட்டமையின் அந்த சிவனடியார் இவரை களவாடி என்று வழக்கு தொடர்ந்தார். தில்லைவாழ் அந்தணர்கள் நிறுவியிருந்த வழக்கு மன்றத்தில் கிழவர் தம்முடைய கட்சியை மிகத் தெளிவாக எடுத்து கூறினார். நல்லொழுக்கம் தலை நின்றவர்களாகிய நீதிமன்றத்தார் பிரதிவாதியாகிய திருநீலகண்டரின் கட்சியை எடுத்து கூறுமாறு கூறினார்கள். வாதியின் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒத்துக்கொண்ட திருநீலகண்டர் தம்மை களவாடி என்று மறையவர் கூறியதை மட்டும் மறுத்துவிட்டு ஓடு காணாமல் போய்விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டார். உடனே அந்த சிவனடியார் கணவனும் மனைவியும் கையை பிடித்து திருக்குளத்தில் முங்கி நீராடி சத்தியம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதை நீதிமன்றத்தாரும் ஒப்புக்கொள்கின்றனர். உடனே திருநீலகண்டர் மனைவியுடன் குளத்தில் இறங்கி தன் மனைவியை தீண்ட முடியாமைக்குரிய காரணத்தை உலகறிய கூறிவிட்டு ஒரு சிறு தண்டு ஒன்றை இருவரும் பற்றி திருக்குளத்தில் மூழ்கி எழவும் அவர்கள் இருவரும் சிவபெருமான் அருளால் பழைய இளமையை பெற்று திகழ்ந்தனர். நன்றி.